ஏன் பாஜகவுடைய நாடாளுமன்ற உறுப்பினரிடம் அந்த கையெழுத்து பெற்றீர்கள் என்ற கேள்விக்கு துரை விடையளிக்க வேண்டும். பிரதமரிடம் முந்திரிக்கொட்டை போன்று நீங்கள் போய் ஓடி சென்றதற்கான காரணங்கள், நீங்கள் பாஜகவுடைய நெருக்கத்தை காட்டிக் கொண்டிருக்கிறீர்கள். கட்டுப்பாட்டில் இருக்குமேனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாவட்ட செயலாளர்கள் நீக்குவதற்கான அதிகாரம் யார் கொடுத்தது? உங்களுக்கு திமுக கூட்டணியில் இருக்க வேண்டும் என்ற விருப்பம் இருக்கலாம், ஆனால் துரைக்கு மத்திய அமைச்சராக வேண்டும் என்ற விருப்பம். அதிமுகவுடைய இந்த நடவடிக்கை என்பது ஒரு மிகப்பெரிய பிழை. அதனுடைய பலனை 2026 அவர் அறுவடை செய்வார். மதிமுகவில் உட்கட்சி ஜனநாயகம் இல்லைன்னு அதிருப்தியில் இருக்கீங்க. தனிப்பட்ட முறையில் இப்போ வந்திருக்கீங்க, ஏதாவது திமுக நெருக்கம் காமிக்கிறீங்க? முத்தமிழ் டாக்டர் கலைஞர் அவர்களுக்கு நினைவிடத்தில் வந்து அஞ்சலி செலுத்துவதற்கு ஒரு கட்சியாக இயக்கமாக இருக்க வேண்டும் என்பது பொருள் அல்ல. ஒரு தனிப்பட்ட எவரும் வந்து அவருக்கு வீரவணக்கத்தை செலுத்தலாம். எனவே அந்த விதத்தில் தான் எங்களுடைய உணர்வுகளை இங்கே பிரதிபலித்திருக்கின்றோம். மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஏற்பட்டிருக்கின்ற நிலைமைகளுக்கு நான் காரணமல்ல, நாங்கள் காரணமல்ல. தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்ற மாவட்ட செயலாளர்களை, பகுதி செயலாளர்களை, ஒன்றிய நகர செயலாளர்களை கேள்வி கேட்பதற்கே ஆளில்லை என்கின்ற அளவில் தூக்கி எறிந்த காரணத்தினால்தான் இந்த ஜனநாயக நீதி கேட்கின்ற போராட்டத்தை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றோம். நாடாளுமன்ற உறுப்பினர் முதன்மைச் செயலாளர் துரை அவர்கள் நாட்டின் பிரதமரை சந்தித்து கோரிக்கை வைத்திருக்கிறார். 68 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கையெழுத்து போட்டதாக சொல்லியிருக்கிறார். அவர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான இந்திய கூட்டணியில் அங்க வகிக்கின்ற ஒரு உறுப்பு இயக்கம். எத்தனை கட்சிகள் இந்திய கூட்டணியிலிருந்து கையெழுத்து போட்டிருக்கிறார்கள்? ஏன் பாஜகவுடைய நாடாளுமன்ற உறுப்பினரிடம் அந்த கையெழுத்து பெற்றீர்கள் என்ற கேள்விக்கு துரை விடையளிக்க வேண்டும். ஒரு கூட்டணியில் இருந்து கொண்டு நம்முடைய எதிர்நிலையில் இருக்கின்ற எதிர்கருத்தில் இருக்கின்ற பாஜகவுடன் கையெழுத்து வாங்கியிருப்பதன் மூலமாக உங்களுடைய முகத்திரை கிழிந்திருக்கிறது. நீங்கள் பாஜகவுடைய ஸ்லீப்பர் செல்லாக திராவிட இயக்கத்தில் தமிழ்நாட்டில் இருக்கிறீர்கள் என்பதை மீண்டும் மீண்டும் நீங்கள் நிரூபித்துக் கொண்டு வருகின்றீர்கள். தமிழ்நாட்டின் முதலமைச்சரிடம் அந்த கோரிக்கையை கொடுத்திருக்கலாம். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் முதலாக அயலக தமிழர் வாரியத்தை உருவாக்கி, வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை உருவாக்கி, அதற்கு மாண்புமிகு அமைச்சர் நாசர் அவர்கள் இருக்கிறார். குறைந்தபட்சம் அவருடன் நீங்கள் முறையிட்டிருக்கலாம். இதையெல்லாம் கொடுக்காமல் பிரதமரிடம் முந்திரிக்கொட்டை போன்று நீங்கள் போய் ஓடி சென்றதற்கான காரணங்கள், நீங்கள் பாஜகவுடன் நெருக்கத்தை காட்டிக் கொண்டிருக்கிறீர்கள் என்று ஊடகமும் அரசியலாளரும் சொல்லுவதை உறுதிப்படுத்தி கொண்டிருக்கின்றீர்கள். இன்று மாலை என் அன்பு தலைவர் வைகோ அவர்கள் முத்தமிழ் டாக்டர் கலைஞருடைய நினைவிடத்திற்கு அஞ்சலி செலுத்த வருகிறார். அவருடைய வருகை உண்மையிலேயே ஒரு உன்னதமான ஒன்றுதான். ஏன் கடந்த ஆண்டு நீங்கள் வரவில்லை? இதற்கு முன்பாக இதுவரை வரவில்லை. ஆண்டு 7 உருண்டோடி கொண்டிருக்கின்ற காலகட்டத்தில் நீங்கள் முதலாக இப்பொழுது ஊர்வலம் நடத்த திட்டமிட்டு அதற்கான ஆயத்த பணிகள் மேற்கொண்டிருக்கின்றீர்கள். அதை வரவேற்கிறேன். இனி ஆண்டுதோறும் ஆகஸ்ட் 7ஆம் தேதி இதே ஊர்வலத்தை தலைநகர் சென்னை பார்க்க வேண்டும். இது தேர்தலுக்காக மட்டும் இருக்கக்கூடாது. 2026 சட்டமன்ற தேர்தலை நோக்கி மட்டும் இந்த ஊர்வலமும் பேரணியும் அமைக்கக்கூடாது. நாடாளுமன்ற தேர்தல், சட்டமன்ற தேர்தல் இல்லாவிட்டாலும் உங்களுடைய கடமை அவருடைய நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்த வேண்டியது. ஏறக்குறைய 24 ஆண்டு காலம் அவரை நாடாளுமன்ற உறுப்பினராக ஆக்கி காட்டிய பெருமை திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு உண்டு. நாடாளுமன்ற மேலவைக்கு ஏறக்குறைய ஒட்டுமொத்தமாக 29 ஆண்டு காலம் அவர் நாடாளுமன்றத்தில் பணியாற்றியிருக்கிறார் என்று சொன்னால் அது திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆதரவோடு தான் நடந்திருக்கிறது. எனவே அதற்கு நன்றிக்கடனாகவும் நீங்கள் செய்திட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய வேண்டுகோளாக நீங்கள் அங்கு வைக்கின்றோம். பாஜக கூட கூட்டணி இல்லை, இன்னி அளவு கூட இல்லைன்னு மதிமுக பிரச்சாரத்தில் வைகோ சொன்னார். அதான் நீங்க அவரோட மகன் வந்து நெருக்கம் காட்டுறீங்க. அப்ப கட்சி அவர் கட்டுப்பாட்டில் இல்லைன்னு நினைக்கிறீங்க? நிச்சயமாக தலைவருடைய கட்டுப்பாட்டில் இருக்குமேனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாவட்ட செயலாளர்கள் நீக்குவதற்கான அதிகாரம் யார் கொடுத்தது? என் மீது ஒரு அபாண்டமான துரோகப்பழியை தலைவர் பிரபாகரனுக்கு மாத்தியா துரோகம் செய்ததை போன்று மல்லை செத்தியா எனக்கு துரோகம் செய்தார் என்று சொல்வதற்கான அந்த மனச்சான்று எங்கே இருந்து வந்தது? இதயத்தை கீழே இறக்கி வைத்துவிட்டு தான் இது போன்ற ஒரு அபாண்டமான பழிச்சொல்லை நீங்கள் சொல்லியிருக்கின்றீர்கள். கட்சி உங்களுடைய கட்டுப்பாட்டில் இல்லை என்பதன் மூலமாக தெரிகிறது. உங்களுடைய விருப்பம் திமுக கூட்டணியில் நீங்கள் கொடுத்திருக்கின்ற அந்த உறுதிமொழி, டாக்டர் கலைஞரை சந்தித்த போது காலமெல்லாம் உங்களுக்கு துணை இருந்ததை போன்று தலைவர் தளபதிக்கும் இருப்பேன் என்று சொன்ன அந்த உத்தரவாதம் உண்மையாகுமேயானால் பாஜகவுடன் கையெழுத்து பெற்றது தவறு என்று ஏன் நீங்கள் கண்டிக்கவில்லை? எனவே உங்களுக்கு திமுக கூட்டணியில் இருக்க வேண்டும் என்று விருப்பம் இருக்கலாம், ஆனால் துரைக்கு மத்திய அமைச்சராக வேண்டும் என்ற விருப்பம் இருக்கின்ற காரணத்தினால்தான் பாஜகவுடன் இந்த நெருக்கத்தை, அவரிடம் அந்த
கடிதத்தில் கையெழுத்து பெற்றிருக்கிறார் என்பது வெட்கக்கேடு, வேதனைக்குரிய ஒன்று. இது தமிழக மக்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டார். இன்ற வரையில் மதிமுக துணை பொதுச் செயலாளர் அதிகாரப்பூர்வமாக நான் இருக்கின்றேன். இன்னும் நானும் வெளியேறவில்லை, அவர்களும் என்னை வெளியேற்றவில்லை. கட்சி கட்டுப்பாட்டை மீறி உங்கள் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டால் உங்களுடைய அடுத்த கட்ட நிலைப்பாடு எடுக்கட்டும், அதுக்கு பின்னால் நாங்கள் சொல்கிறோம். இதை உங்களை மீண்டும் சந்திப்போம். இல்லை, அதற்கான காலங்கள் நாம் மட்டும் தனியாக எந்த முடிவு எடுத்துட முடியாது. அதற்கான காலகட்டங்கள், அதற்கான நாங்கள் கருத்தியல் ரீதியாக திராவிட இயக்கத்தில் வளர்ந்தவர்கள். திராவிட இயக்க லட்சியங்களை வென்றெடுக்கின்ற களத்தில் உறுதியாக நாங்கள் நிற்போம் என்பதுதான் எங்களுடைய. உங்கள் ஆதரவாளர் மத்தியில் என்ன பேசப்படுது? ஏன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கும் வைகோ அவர்களுக்கும் கருத்து வேறு ஏற்பட்டு ஒரு 1 மந்த் மேலே ஆயிடுச்சு. எனக்கும் தலைவர் வைகோ அவர்களுக்கும் கருத்து வேறுபாடு என்பது துரையால் உருவாக்கப்பட்டது. 28 ஆண்டு காலம் அவருடைய மெய்காப்பாளனை போன்று அவருடைய சேனாதிபதியாக நான் பணியாற்றுகிறேன். அவர் இட்ட பணிகள் அனைத்தையும் செய்து முடித்தவன். துரை வந்ததற்கு பின்னால் தான் இந்த கருத்து மோதலை உருவாக்கியவர். குறைந்தபட்சம் நாகரிகம், பண்பாடு தெரியாத துரையிடம் இணைந்து பணியாற்ற முடியாத சூழல் இருந்தபோதும் நான் தலைவர் வைகோ அவர்களுக்காகவே பொறுத்து கொண்டு நான் கடந்து வந்தேன். கடைசியாக ஏற்பட்ட அந்த சமரச உடன்படிக்கையின் போது கூட ஒரு பொதுவெளி எப்படி நடந்து கொள்ள வேண்டும், பண்பாடோடு எப்படி பழக வேண்டும் என்பது கூட தெரியாமல் புறங்கையை எனக்கு கை கொடுத்தார். உள்ளே கொடுத்தது என்பது வேறு, வெளியே கொடுக்கின்ற போது செல்போன் இப்படி கொடுத்துட்டு இந்த கை தான் என்கிட்ட கொடுத்து பிடிக்க வச்சார். அப்படின்னா அதோட என்ன நோக்கம்? ஆக எல்லாமே துரையுடைய தவறான செய்கைகள். சமரசம் முடிந்து நான் வீட்டுக்கு செல்வதற்கு முன்பாக என் பெயரில் அறிக்கை வருகிறது, நான் மன்னிப்பு கேட்டேன், வருத்தம் தெரிவித்தேன் என்று. இதெல்லாம் ஒரு உள்கட்சியில் எத்தனை நாளைக்கு நாங்கள் அவமானங்களை சுமந்து செல்வது? அலட்சியப்படுத்துகிறீர்கள். எனவே இதற்காகத்தான் இந்த நிலைமை நாங்கள் உருவாக்கி இருக்கிறோம். செப்டம்பர் 15 தமிழ்த்தாயின் தலைமை பேரறிஞர் அண்ணாவுடைய பிறந்தநாள் விழாவை காஞ்சியில் நடத்த திட்டமிட்டிருக்கிறோம். அதில் நாங்கள் கூடிய ஒரு முடிவெடுப்போம். வாரிசு அரசியலுக்கு எதிராகத்தான் மதிமுக உருவானது. வாரிசுனால கட்சியும் பாதிக்கிறதா? இதே மாதிரி பாமகவுடைய நெல்லை மகன்கள் இல்லை, நாடாளுமன்ற தேர்தல் நெருங்குகின்ற இந்த காலகட்டத்தில், மதிமுக சட்டமன்ற தேர்தல் நெருங்குகின்ற இந்த காலகட்டத்தில் மதிமுகவுடைய இந்த நடவடிக்கை என்பது ஒரு மிகப்பெரிய பிழை. அந்த பிழையை செய்திருக்கிறார்கள். அவருடைய பலனை 2026 அவர்கள் அறுவடை செய்வார்கள். செப்டம்பர் மாதம் அண்ணாவுடைய திருச்சியில் ஈவென்ட் நடத்துறாங்க. நாங்கள் காஞ்சியில் நடத்துகிறோம். அந்த ஈவென்ட் நீங்க கலந்துக்கிறீங்களா? திருச்சியில் எங்களுக்கு அழைப்பு கொடுக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறோம். அதெல்லாம் நாங்கள் காஞ்சியில் கண்டிப்பாக கேட்பாங்க. இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.